பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த போதனைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்து நீங்கள் தியானிங்க. இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், வசனங்களில் இருக்கிற வல்லமையானது உங்களுக்குள்ள இருந்து அந்த வல்லமையும் அதிகாரமும் வெளிப்படும் பாருங்க. அப்ப நம்ம வாயை திறந்து பேசும் பொழுது விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். அவ்விசுவாசம் நம்மளை விட்டு போகும். நடக்காம இருக்கிற காரியங்கள் நடக்கும். அதுக்காக தான் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதிக உறுதியான வசனம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் படிக்க போறோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் அது என்னன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, ஏசாண்டவருக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க தெரியும். சீஷர்கள் எல்லாம் ஆண்டவர் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனாங்களோ அங்கெல்லாம் கூடவே இருந்தாங்க. ஆண்டவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டாங்க. விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்டவர் செஞ்ச அதிசயங்கள், அற்புதங்கள், மகத்துவமான காரியங்களை ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டாங்க. ஆனாலும் பேதுரு சொல்றாரு, எவ்வளோ மகத்துவமான காரியங்களை நாங்கள் கர்த்தரிடத்துல நாங்கள் கண்டோம், கேட்டோம். ஆனாலும் அது எல்லாத்துக்கும் மேலே இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் இதுதான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு பாருங்க. அதை தான் இன்றைக்கு நாம் படிக்க போறோம். 2 பேதுரு 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். மகத்துவத்தை கூட இருந்து பார்த்துருக்குறாங்க. இதை பேதுரு சொல்றாரு. அடுத்தது 17வது வசனம் பாருங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அவர் ஞானஸ்தானம் எடுத்து மேலே வரும் பொழுது மறுரூப மலையில எல்லா இடத்துலையும் பிதா பேசுறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்ற அந்த சத்தத்தை இவங்க சீஷர்கள் கேட்டிருக்காங்க. பேதுரு கேட்டிருக்காரு பாருங்க. வானத்திலிருந்து உண்டான அந்த சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்டது. ஆனா அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா இருக்கிறது என்னன்னா 19வது வசனம் பாருங்க. 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். நாங்கள் ஆண்டவரோட கூடவே இருந்தோம். அவருடைய அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், சுகம், எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்தாங்க, மரித்தோரை எழுப்புனாங்க, எவ்வளோ மகத்துவமான காரியங்களை நாங்கள் கண்டோம். அவருடைய பிதாவானவர் பேசின சத்தத்தையும் எங்கள் காதுகள் கேட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தத்தையும் கூட எங்கள் காதுகள் கேட்டது. ஆனா அது எல்லாத்துக்கும் மேல அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு இருக்கு. அந்த வசனங்கள் தான் இருளில் பிரகாசிக்கிற வெளிச்சமாய் இருக்கிறது. அதுதான் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் சாதாரணமாய் எழுதப்படல. தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதினார்கள். பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள். இது சாதாரண வார்த்தை இல்லை. அதனாலதான் ரொம்ப கருத்தா இந்த வசனத்தை படிக்கணும். வேதத்துல யோசுவாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்த ஒரு மனுஷன். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு யோசுவா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த யோசுவாக்குள்ள இந்த கர்த்தருடைய வார்த்தைகள், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருதயத்துல இருந்ததுனால அநேக வல்லமையான காரியங்களை எல்லா தேசங்களையும், மோசே விட்டு போன எல்லா தேசங்களையும், எதிரிகளின் தேசங்களை எல்லாம் பிடித்து
இஸ்ரவேல் ஜனங்க 12 கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தாரு பாருங்க. அது மட்டும் இல்லை, அப்படி சண்டை போட போகும் பொழுது ஒரு முறை என்னாச்சுன்னா, கிபியோன்ற இடத்துல சண்டை போட போகும்போது சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா இருட்டாயிரும்னு சொல்லிட்டு சூரியனுக்கு கட்டளையிடுறாரு, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் நீங்க அப்படியே நிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் கட்டளை கொடுக்குறான். யோசுவா கட்டளை கொடுத்தன சூரியனும் சந்திரனும் நடு வானத்துல ஒரு பகல் முழுவதும் அப்படியே நின்றது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட ஒரு நாள் அதற்கு முன்னாடியும் இல்லை அதற்கு பின்னாடியும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசுவா 10வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த வசனங்களை நீங்க படிச்சுக்கோங்க. யோசுவா 10வது அதிகாரம் 12, 13, 14வது வசனங்கள். சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைத்த ஒரு மனிதன், எப்படி இவருக்குள்ள இப்படி ஒரு வல்லமையும் அதிகாரமும் வந்தது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைகள் தன்னுடைய இருதயத்தில் இருந்ததுனால. பிரியமானவர்களே, ஒரு மனிதனால சூரியனையும் சந்திரனையும் ஒரு பகல் முழுவதும் நடுவானத்துல நிற்க வைக்க முடியுமானால், உங்களால் உங்க குடும்ப சூழ்நிலைகளை உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து இயேசுவின் நாமத்தினால நீ அப்புறம் போன்னு சொல்றது எவ்வளோ ஈஸி. மழையை பார்த்து நீங்க பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயர்ந்து அப்புறம் போகும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகள் உங்க இருதயத்துக்குள்ள நிறைஞ்சிருக்கும் பொழுது உங்க வாயில விசுவாசம் வரும். நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும். கர்த்தருக்கு இந்த விசுவாசம் ரொம்ப பிடிக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீங்க விசுவாசத்தோட பேசும்போது பரலோகம் அதை அப்படியே கேட்டு ஆமேன் என்று சொல்லி எல்லாம் அப்படியே செய்வாங்க. பரலோகமே உங்களுக்கு பின்னாடி பேக்கப் பண்ணும் பாருங்க. விசுவாச வார்த்தைகளை பேசுங்க, அவிசுவாசமா பேசாதீங்க. இப்படிப்பட்ட அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இரவும் பகலும் இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. நீங்க எதெல்லாம் வாயை திறந்து பேசுறீங்களோ அது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். அழிவை பேசாதீங்க, கெட்ட காரியங்களை பேசாதீங்க, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க. நிச்சயமா நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.